ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து வீல் வாப்ளிங். இந்த வண்டி வாங்கி ஒரு 1 வீக் தான் இருக்கும். இதில் நான் அப்சர்வ் பண்ணது வந்து வீல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து வாப்ளிங் ஆகுது. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் தாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாமே வந்து இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, இந்த வீல் வாபிளிங்க அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வீல் வந்து எந்தளவுக்கு வாபிள் ஆகுது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இந்த வாபிள் ஆகுறதுனால என்ன ஆகும் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஃபுல் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை கேர்ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். இந்த வீடியோ வீல் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், வாபிளாகவும் பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். லெஃப்ட்டு ரைட்டும் ஒரு மாதிரி தள்ளி ஓடுது. இதுதான் வீல் வாபிளிங்கு. இது இருந்தால் ஓட்டுறதுக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு கியர் டீத்து இந்தமாரி ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகும், கியர்ஸும் உங்களுக்கு டேமேஜ் ஆகும். அந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு இந்த வீலோட பீடிங் பாருங்கள். இந்த பீடிங் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணணும். இதெல்லாம் கரெக்டு. இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் வந்து இந்த இடம் நல்லா சீட்டாக இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா உள்ளே போயிருக்கும், இதெல்லாம் வெளியில் வந்திருக்கும். இந்த இடத்த பார்த்திங்கன்னா தெரியும். இதே மாதிரி என்டையர் வீலும் அப்படி இருக்காது. இந்த இடம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்திருக்கு. இதனால தான் உங்களுக்கு வீல் வாபிளிங் ஆகுது. இதை வந்து ரெக்டிஃபை பண்ணணுன்னா வீலை வந்து முதல்ல நீங்கள் ரிமூவ் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பியும் வீலை மாட்டி ஃபுல்லாக ஏர் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை நான் எப்படி செய்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த வீல் வாபிளிங்னால இதோட வாஷர்லாம் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு, தேஞ்சிருக்கா. இதேமாரி லெஃப்ட்லேயும் தேஞ்சிருக்கும். ஏன்னா ஈவனாக ஓடாமல் வாபிளிங் ஆகிறதுனால கண்ணா பண்ணான்னு தேயுது. இந்த ப்ராப்ளமும் இதில் வரும். ஃபஸ்ட்டு இதில் டயரில் உள்ள ஏரை ஃபுல்லாமே நீங்கள் ரிலீஸ் பண்ணிடணும். இது நல்லா அந்த டயரை நல்லா அமுக்கி பாருங்கள், நல்லா காற்று ஃபுல்லாமல் இறங்கியிருக்கான்ட்டு. அந்த ரிம்லேருந்து வெளியில் வரணும். அதுக்கப்புறம் இந்த டயரை நம்ம இப்போ வந்து கலட்டணும். என்கிட்ட இந்த டயர் கலட்டுறதுக்குள்ள டூல் இல்லை, ஸோ அதனால் இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து இந்த ரிம்மோட பீடிங் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். சும்மா ஒரு சோப் ஆயில் எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக துணியை வச்சு இந்த சோப் ஆயிலை சோக் பண்ணி இதில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, இதில் வேஸ்லின் இருந்தால் வேஸ்லின் இந்த எட்ஜில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டியூப் அண்ட் டயரை போட்டு ஏர் ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாமே சோப்பாயில் வச்சு இந்த எட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையான துணி எடுத்துகிட்டு வெட்டான ஏரியா ஃபுல்லாமே ஈரமாக இருக்கிற எல்லா ஏரியாவுமே தொடச்சிடணும். அடிச்சுட்டு இப்போ வந்து இந்த பீடிங் ஃபுல்லாமே ஆயில் அப்ளை பண்ணுவோம். என்கிட்ட வேஸ்லின் இருக்குன்னு நினச்சேன், வேஸ்லின் இல்லை. அதனால் நான் வந்து ஆயிலே அப்ளை பண்ண போகிறேன்.
இப்போ அதே மாதிரி டயரையும் இந்த பீடிங் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ எப்படி ரிம்முக்கு ஆயில் பண்ணமோ அதே மாதிரி இந்த இடம் ஃபுல்லாமே வெளிப்பக்கம் அவுட் சைடு ஃபுல்லாமே நீங்கள் இதேமாரி ஆயிலை வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா இது ரிம்முக்கு உள்ளே போகும். இந்த இடத்துல கொஞ்சம் லூப்ரிகன்ட் இருந்துச்சுன்னா ஈஸியாக அதில் போயிட்டு ரிம்மில் போய் ஃபுல்லாமே உங்களுக்கு பட் ஆகிடும் உள்ள. அதுக்காக தான் அந்த ஆயில் அப்ளை பண்ணுறது. இப்போ வந்து முன்னாடிக்கு வாப்ளிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பட் ஃபுல்லாக க்யூர் ஆகலை. மேபி டயரில் கூட ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ரிம்மில் கூட ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த மெத்தேடு வந்து இது ரெண்டுத்துக்கும் முன்னாடி இந்த மெத்தேடு வந்து செஞ்சு பார்த்தோம்னா இதை கண்டுபிடிச்சிடலாம் எதில் ப்ராப்ளம். இதில் டயர்லேயோ ரிம்லேயோ ப்ராப்ளமாக இருக்கலாம், ஏன்னா கொஞ்சம் தான் ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த இடத்த நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்த வந்து லைட்டாக இன்னுமே வந்து இது இருக்குது, வாப்ளிங் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீட்